பொது தமிழ்நாடு தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. பாஜக ஒரு புறம் அவங்களுடைய கட்சியை கூட்டணி வலுப்படுத்திக் கொண்டிருக்காங்க. இன்னொரு புறம் பார்த்தோம்னா அன்புமணி ராமதாஸ் அவர் கூட ஏடிஎம்கே அந்த கூட்டணி உதவி செஞ்சிருக்காங்க. அது தேசிய அளவில் என்டிஏ கூட்டணியா இருக்கிறது. மறுபுறம் பார்த்தோம்னா திமுக கூட்டணி மிகப்பெரிய வலுவா இருக்காங்க. 2026 தேர்தலில் கூட அவங்களுக்கு வெற்றி சாத்தியமான கருத்து வைக்கிறாங்க. இதற்கு மத்தியில் விஜய், சீமான் உள்ளிட்ட கட்சிகள் இருக்காங்க. தற்போதைய கலவர நிறுவனம் எப்படி சார் பார்க்குறீங்க? ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி தான் இருக்குது. சூடுலாம் ஒன்றும் பிடிக்கலை. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைந்த இந்தியா பிளாக் தான் ஒரு கூட்டணியாக இருக்குது. எதிரில் இருக்கக்கூடிய அதிமுக இன்னும் கூட்டணியே அமையவில்லையே. இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் போறாங்க. போய் 17 சீட்டோ 18 சீட்டோ கன்ஃபார்ம் ஆயிருக்குது. அடுத்த 5 நிமிடங்கள்லயே ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு சொல்லிடுறாங்க. பாத்தீங்களா இல்லையா? என்னுடைய கட்சி, நான் உருவாக்கிய கட்சி, நான் உருவாக்கிய பாட்டாளி மக்கள் கட்சியை எவையா சொந்தம் கொண்டாடுறது? அன்புமணியை என்ன செய்து விட்டேன், கட்சி விட்டு நான் நீக்கிட்டேன் என்று அவன் இவன் என்று ஒருமையில் பேசியதை பார்த்தீர்கள். இந்த லட்சணத்தில் தான் அதிமுக கூட்டணி இருக்கிறது. ஒன்று. சரி, ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி எங்க இருந்தது? என்டிஏக்குள்ளதான் இருந்துச்சு. அப்ப என்டிஏ கூட்டணியில் இருந்தால் ஏன் திரும்ப அந்த கூட்டணிக்குள்ளேயே போக வேண்டும்? என்டிஏ கூட்டணியில் தான் தலைமை வைக்கிறது அதிமுக என்று எடப்பாடியார் சொல்கிறார். அந்த எடப்பாடியார்கிட்ட போய் ஏன் திரும்ப போய் சேரணும்? இது 2வது கேள்வி. சரி, சேர்ந்ததாக ஒழுங்கா இருக்கான்னு பார்த்தா இப்ப ராமதாஸ் ஐயாவும் பேச வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கிறது என்று வேற மாதிரி செய்திகள்லாம் வெளியே வருகிறது. ஆக கூட்டணியாக இல்லை. இது அதிமுக பிரதான எதிர்க்கட்சி சூழ்நிலை. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட பாஜக, அவங்க எந்த பக்கம் போறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எடப்பாடியாரை கூப்பிட்டு அழைத்து வைத்துக் கொண்டு 56 சீட்டு வேணும், 3 அமைச்சர் வேணும் என்று சொல்கிறார்கள். என்ன அர்த்தம்? அதுக்கு ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு அர்த்தம். அப்ப இதை எடப்பாடியார் அங்க போய் நின்று கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியில என்ன செய்யறாரு? வீரவாசம் பேட்டி கொடுக்கிறார். ஓபிஎஸ்ஐ சேர்த்துக் கொள்ள மாட்டோம், சசிகலாவை கட்சியில சேர்த்துக் கொள்ள மாட்டோம் என்று பத்திரிகையாளர்கள் பேட்டி கொடுக்கிறார். தினகரனை சேர்ப்பீங்களா? பதில் வரமாட்டிருக்கு. தினகரனை சேர்ப்பீங்களா கேட்டதுக்கு பதில் வரவில்லை. சரியான பதில், மலுப்பான பதில். ஆக இந்த அளவுக்கு ஒரு கொள்கை குழப்பம் உள்ள கூட்டணியாக இருக்கிறது அதிமுக கூட்டணி. அதான் சொன்னேன், ஒரு கூட்டணி தான் இருக்கு. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக தலைமையில மிகச் சிறப்பா இருக்கிறது, வலுவாக இருக்கிறது. எங்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதுக்கு நாங்கள் அச்சாணியாக இருக்கிறோம், கேடயமாக இருக்கிறோம். திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, முஸ்லீம் லீக், மதிமுக எல்லாம் ஒரு பெல்ட்ல ஒரு அணியில நாங்க இருக்கிறோம். இல்ல, அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஆட்சி அதிகார பங்குன்னு சொல்லி திரும்பி இந்த கூட்டணிக்குள்ள சலசலப்பு ஏற்பட்டிருக்கல. என்ன சலசலப்பு வந்திருக்கிறது? சலசலப்பை விரும்புகிறார்கள். நீங்க சொல்ல சலசலப்பு காங்கிரஸ் சொல்றீங்க. அதுக்கு இன்றைக்கு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தெளிவா பதில் சொன்னாரா இல்லையா? இதே கேள்வியை இன்றைக்கு காலையில பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க. எங்க தலைவர் திருமாவளவன். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில இந்தியாவை 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி, 50 அரை நூற்றாண்டை தாண்டி ஆண்ட கட்சி. எனவே அந்த கட்சியில அபரிமிதமான ஜனநாயகம் இருக்கிறது, அபரிமிதமான சுதந்திரம் உள்ள கட்சி காங்கிரஸ் கட்சி. இங்குள்ள தலைவர்கள் எல்லாம் அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லுவார்கள், முரண்பாடுகள்லாம் வெளியே தெரியும். இறுதியில டெல்லியில இருந்து காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் இங்க பேசும்போது, குறிப்பா ராகுல் காந்தி மாதிரி மூத்த தலைவர் பேசும்போது அவர்கள் ஒரு முடிவை எடுக்கும்போது எல்லாம் அமைதியாயிடுவாங்க. இதுதான் காங்கிரஸ் கட்சி நடைமுறையா இருக்குது. அதனால இங்க காங்கிரஸ் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் கூட்டணியில எந்த சலசலப்பும் ஏற்படுத்தவில்லை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆக இந்த 2 கூட்டணியில பாத்தீங்கன்னா அங்க எதிர்கட்சி இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியே முடிவாகவில்லை. இங்க கூட்டணி சிறப்பா இருக்கு. அதான் சலசலப்பு என்றெல்லாம் சொல்கிறார்கள். சீமான் கட்சியோ, நாம் தமிழர் கட்சியோ, விஜய் கட்சியோ அதுக்கு என்ன செய்ய முடியல. ஒரு திமுக கூட்டணிக்கு எதிர் கூட்டணி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செய்யல. அவங்க இல்ல. அவங்க ஆட்சியில பங்கு தர்றோம், அதிகாரத்துல பங்கு தர்றோம்னா விஜய் கோகி பார்த்தாரு. யாருமே அங்க போற மாதிரி தெரியல. இங்க பொங்கல் ஆஃபர் மாதிரி வாங்க, நாங்க உங்களுக்கு துணை முதலமைச்சர் தந்துடுறோம் சொல்லி எல்லாம் கேட்டாங்க. முதல்ல உங்க பங்கு என்ன சொல்லுங்க, நீங்க ஆஃபர்லாம் இங்க போடாதீங்க சொல்லி எல்லா ஆஃபரை இழுத்து மூடி விட்டார்கள். செங்கோட்டையன் தான் கிடைச்ச ஒரே ஆஃபர் அவங்களுக்கு. செங்கோட்டையனை தவிர யாரும் என்ன செய்யல.